இவாளு 950 ரூபா. எறா கடமலை எவ்வளோண்ணா? கிலோவாயடா எறா எவ்வளோண்ணா? எவ்வளோண்ணா எறா கிலோ? கடமா கடமா இங்க பொங்கலுக்குண்ணா ரொம்ப ரேட்டா இருக்கு. நாக்கு எவ்வளோமா? பொங்கல் ரேட்டா ಜಾಸ್ತಿ பார்த்துட்டு வரலாம். வரோம் பார்த்துட்டு வரோம். போட் இல்லனால வேலை. எவ்வளோ வஞ்சிரும் இதுவா? 1500 ரூபா. எவ்வளோ காயரா? அது 200 ரூபா. இரு கேட்கலாம். இது வேலை பார்த்து சொல்லுங்க. யாரா 200 ரூபா 400 ரூபா கேட்கலாமா? ஜாஸ்தியா? 3 கேட்கவா? அதுக்கு 1 கிலோ வாங்கிட்டு போயிடலான்ற. அவங்க 1 கிலோவே 400 ரூபா சொன்னாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிட்டு அப்புறம் வாமா ஓடிட்டே இருக்காங்க. இங்கே கொட்டமா இருக்கு. நான் கூற 1000 ரூபாய் போட்டேன். நீ மொத்தமா 1500 கொடுங்க. லாஸ்ட் வேற இல்ல. ஏமா இது டைகர் மாதிரி ஒரு நேரம் சாப்பிட்டா போயிடும். தெரிது நில்லுமா. யாரமா கேட்கற? லாஸ்ட் ஆக்கு போட்டுறேன். எனக்கு தெரியாது. அவர் தான் கேட்பாரு. வாப்பா தம்பிங்க வா. எவ்வளோண்ணா இது மீன்? 200 ரூபாவா இந்த மீன் கூறு? அழகா இருக்கு. நாக்கு எவ்வளவு போடுறீங்க? விலை ரேட் அதிகமா இருக்கு. ஏன்? ஓ அதனாலயா? இல்ல ரொம்ப போன ஒரு 2 கிலோ கூட இருக்காது போலயே. 1 கிலோவே 900 ரூபா சொன்னாராங்க. அவரு கம்மி பண்ணி. ஆமா பெரிய இப்போ இதே வந்து நாளைக்கு போச்சுனா அப்ப எங்க பேர் கொடுத்துருவாங்க. 1000 ரூபாய் கொடுங்க. அக்கா 1600. 1000 ரூபாய் கொடுங்க. 1.5 கிலோ மீன் 1400 ரூபாய். நான் எக்ஸ்ட்ரா 1600 1000 கொடுங்க. ஆமா 1500 1500 ரூபாய் வராதான். அப்படியே 400 ரூபாய் போட்டு கொடுங்க. கடமா இது மாதிரி ஒரு கூட 1200 ஆகும். அங்க ஒண்ணும் இல்ல. பெரிய மீன் வாங்கிட்டு ஒண்ணா எத்தனை கிலோ இருக்கும்? கூறு 200 ரூபாய். 2 கூறு 300 ரூபான்னாரு. அப்படியே 1000 ரூபாய் கேளு. அப்படியே 1000 ரூபாய். அப்படியே 1000 ரூபாய் குத்துருங்க. 5 மீன் தானே? சொல்லி கொடுங்க. கொடுங்க. சங்கராவும் வாங்குறேன். சங்கராவும் போடுங்க. சங்கரா ஒரு கூறு போதுமா? சங்கரா குழம்பு எது? குழம்புக்கு எடு ஜெர்வின். நல்லா தானே இருக்கு மீன். பாக்காதீங்க. நீங்க பார்த்து விட வாங்க. அந்த சங்கரா எவ்வளோண்ணா?
சரி அது கொடு. 100 ரூபா கொடுங்க. 2 கூறு. 2 கூறு போட்டு கொடுங்க. இது 1500 ரூபாய்க்கு வராது. சரி ஒரு கூறு போடுங்க. அண்ணா 2 கூறு 250 ரூபா போட்டு கொடுத்துருங்க. போட்டு கொடுங்க. ஆஹா போட்டு கொடுங்க. கொடுப்பா கொடு குழம்புக்கு தான். 10 மீன் 250 நம்ம கொடுக்கறது வாங்கிட்டாரு அவரு. மீன் வேணாம் 250 ரூபா போதும். மீன் போட வேணாம் அவ்வளவுதான். கொடுத்துருங்க. நானே உங்களுக்கு டைகர் எல்லாம் வாங்கிட்டு போகுது இல்ல அந்த தோலை இந்த மீன் 200 ரூபா கொடுத்தா வாங்கிக்கலாம் ஒரு மீன். தலைவர் 1 கிலோ எறா போடுங்க. எறா 1 கிலோ போடுங்க. என்ன கவர்ல வச்சுக்கிறீங்க? சரி எவ்வளவு ரேட்டு பார்த்து சொல்லுங்க. 2 கிலோ போடுங்க. 350 ரூபா 2 கிலோ போட்டு கொடுமா. 2 கிலோ போட்டு கொடுங்க. வாங்குறது தானே எப்பவுமே. 2 கிலோ போட்டு கொடுங்க. பெருசா போடுங்க. நண்டு எவ்வளோக்கா? அக்கா நண்டு எவ்வளோ? இந்த நண்டு எவ்வளோ? புரியல. பார்த்து போட்டு கொடுங்க. சின்ன சின்னதாங்க பெருசா போட்டுனா சின்னதா போட்டு வச்சிருக்கீங்க. எப்படி 400 ரூபா 1 ரூபா கம்மி கிடையாது. போடுங்க போடுங்க போடுங்க. அதுல எடுப்பாரு கரெக்டா போடுவாரு. இந்த இரு அவரு பண்ண கொஞ்ச நேரம் இரு நண்டு நண்டு ஒரு 1 கிலோ போடுங்க. நண்டு நண்டு வாங்க. நண்டு கிலோ 400 ரூபாய். அண்ணா அக்கா நல்ல நண்டா 1 கிலோ கொடுத்துருக்கா. நண்டு இதுல நண்டு இது எது நல்லா இருக்கும்? அது 400 ரூபா. அண்ணா அதுக்குள்ள 450 ரூபான்ற. அண்ணா அந்த கூட எடுங்களேன். இந்த நண்டாக்கா அப்படி புரியாது. எப்படிங்க யாரும் வாங்கலாம் போதும். இதா 1 கிலோ போதுமா நண்டு? தலைவரே 1 கிலோ போடும். அண்ணா சின்னதை எடுத்துட்டு பெருசு போடணும். அண்ணா சின்னதை எடுத்துட்டு பெருசு போடணும். எவ்வளவு தரணும் இப்ப நாங்க? இது எங்க இருக்கு? தாங்குது 350 ரூபா. காரெல்லாம் சக்க மாதிரி இருக்கும். இங்கே கிளீன் பண்ணிக்கலாம் போல. ஒரு கிலோ மட்டும் வாங்கிக்கலாம். ஒரே ஒரு ஸ்லைஸா? ஓ கிலோ 1/2 கிலோ தருவீங்களா? 1000
என்ன நான் கம்மியா சொன்னாங்க, நீங்க அதிகமா சொல்றீங்க. கிலோ 900 ரூபாய் சொன்னாங்க. எதுனா அரை கிலோ எவ்வளோ தருவீங்க? 650 ரூபா போட்டுருங்க. நான் தரேன் 500 ரூபா தரேன். நான் தரேன் 500 ரூபா தரேன். அப்ப சின்னதா இதுதான் நம்மளுக்கு இதுதான் வெட்டி தராங்க. இது ஈஸியா நம்ம இட்லி தட்டில் வச்சுட்டு புட்டு செஞ்சிடலாம்ல. தலையெல்லாம் விற்க மாட்டீங்களா? எவ்வளோ தலைண்ணா? அதுவும் வெயிட்டா? அதுவும் ஆனா இதை விட கொடுவா தலை கடை வர தான் நல்லா இருக்கும். வஞ்சர தலை ஒரு மாதிரி இருக்கும். கடல் வரால் தான் போன மீன் எடுடா. இப்படி கிட்ட போய் மீன் எடு. வறுத்து 4 பேர் குத்தணும். 2 பேருக்கு. ரொம்ப மெலிசா போடுறல. ஐயோ வேணாம் 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 வேணாம். நீங்க வெட்டுற மாதிரியே வெட்டுங்க. சுறா எவ்வளோன்னு தெரியல. எது இன்னும் போடல. இன்னைக்கு பொங்கல் நம்ம காசிமேடுக்கு மீன் வாங்க வந்தோம். மீன் பார்த்தீங்கன்னா சரியான ரேட்டு. ஏன்னா போட்லாம் போலையாம், அதனால பயங்கர ரேட்டு. அப்படி இப்படி பேசி கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம வாங்க வந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கும் நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடுவாங்களாம். ஸோ அதனால ரொம்ப ரேட்டாக இருக்குது. நீங்களும் நியர்பை காசிமேட் இருந்தால் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.